திருட்டுக்கு கடங்காரன் ஆக்கிட்டான். திருடு சூத்துல தேல் கொட்டின மாதிரி. ஏவே இப்படியே பல்ல காட்டிட்டே இருந்தா இப்படி வேலை எதுவும் செய்யற மாதிரி இல்லையா? தேஜராஜ், எனக்கு என் பணம் வேணும். அந்த திருட்டு தேவடியா வேணும், உயிரோட வேணும். அது கஷ்டம்டே. ஏதோ களவானி போயனா சட்டுன்னு தூக்கிடலாம் பார்த்துக்க. இவன் திருடில் உக்காளி சம்பவத்தை சிறப்பாக செஞ்சுருக்கான். பயப்புள்ள எவனை பழைய கணக்கை பைசல் பண்ண வந்திருக்கான்ட்டு. அது வேற யாரும் இல்லை, உங்க ஒக்காளி ரன்வீர் சௌத்ரி தான். பயப்புல காசை தொலைச்சு போட்டும் சிரிக்கிறான்னா அவனை நம்பவே கூடாதுன்னு அத்தான் அப்பவே சொன்னாங்க. பயப்புள்ளைக்கு கேட்டா தானே பாருங்க, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான். நேத்தி காசு கணக்கா டோக்கனை மட்டும் விட்டு போயிருக்கான் பாரு. இவர் வேற. யோ, இந்த சௌத்ரி இப்ப எங்க இருப்பான்? ஏவே அது தெரிஞ்சா ஒன்னு எதுக்கு நாங்க கூப்பிட போறோம்? உனக்கு நான் விருந்து சாப்பாடு போறதுக்கு எங்க கூப்பிட்டோம்? ஹோட்டல் டிலைட்ல இருந்து நேற்று ராத்திரி கிளம்பிட்டானோ. பண்டி அவனை அந்த ரூம் ஹோட்டல் முழுக்க சிட்டி பூரா தேடிட்டானோ. தயவு எங்க போனானே தெரியல. ஏல, இந்த ரன்வீர் சௌத்ரி பார்க்க எப்படி இருப்பான்? அவன் இங்க வந்தப்போ ஏதோ பெரிய சிட்டி பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி இருந்தான். ஸ்டைலான துணி போட்டிருந்தான், கையில காஸ்ட்லி வாட்ச், அப்புறம் டைமண்ட் ரிங்ஸ் வேற. அது ஒன்று இங்கே அந்த கேபிள்லாம் போடுறானே, அவன் பேர் என்ன? அவன் பேரு சர்தானா. சரதானா. தேவடியா புள்ள. தேவடியா புள்ள விசித்திரமான பேரா இருக்கே சார். அட கடவுளே, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். இது வைக்க போறல ஊசியை தேடுற கதை மாதிரி இருக்கு. ஏதோ சுனாமி வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது. விசாரிச்சு பாருல இந்த சர்தானா எங்க இருப்பான்னு. இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா எதுவும் சொல்ற நிலைமையில இப்ப இவர் இல்ல சார். நாங்க சொல்ல வைக்கிறோம் சவிதா சிஸ்டர். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஏ தம்பி, யோ கேபிள் டிவி, பயங்கர கலவரம் பண்ணி வச்சிருக்க நீ. மீரட் தவிர நாடு முழுக்க இந்தியா ஜெயிக்கிறத பார்த்துருக்காங்க. ஆனா நீ உட்கார்ந்த இடத்துலயே இந்தியாவை தோக்கடிச்சிட்ட. சரி, இதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இது எல்லாத்தையும் செஞ்ச? உனக்கும் ரன்வீர் சௌத்ரிக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லு. ஒழுங்கா சொல்றா. நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியாது. அந்த ராஜேஸ்வர் தான் அதை செஞ்சோம். காலையில் இங்கே ஒரு பொண்ணு வந்து செக்இன் பண்ணாங்களா? நோ சார். ஐட்டா நான் பார்க்கல சார். பெரிய முடி, No, பெரிய sir. கண்ணு, நல்ல கலரா? எஸ், நான் பார்த்தேன். ஜெயிலில் செக்இன் பண்ணியாச்சே. ஜெயிலையா? அவங்க கள்ள நோட்டில் பேமெண்ட் பண்ணாங்க, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டேஷன்ல? சார், மீரட்ல என்ன புதுசா மியூசியம் திறந்துருக்காங்களா? நமக்கே தெரியல. எல்லா சம்பவத்துக்கும் பிளானை போட்டிருக்கான். சார், இது ஒன்றும் தப்பான இடம் மாதிரி தெரியல. போலாமா?
உன் பார்வையில் தான் ஏதோ கோளாறுவே. சோத்துக்கு நல்லா காது கேட்கணும்னு சொல்லுவாங்க, வாயும் பேசும். உங்களை மாதிரி ஞானக்கண்ணில் பார்க்க எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் வெறும் குப்பை தான். எனக்கு என்னமோ இங்கே எவிடன்ஸ் கிடைக்குன்னு தோணலை. அந்த குற்றவாளி பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறேன். குற்றவாளி எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் போலீஸுக்குன்னு அவன் ஏதாவது ஒரு தடயமாவது விட்டுட்டு போயிருப்பான். இருக்கிற குப்பையெல்லாம் செக் பண்ண. என்ன சார்? குப்பை டப்பாவை செக் பண்ண. பாருங்க, இவன் மூஞ்ச பாருங்களேன், எப்படி அப்பாவியா தெரியுறான் பாருங்க. ஆனால் செய்கிற வேலையெல்லாம் தாறுமாறாக இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? அவனால் சூரி மாதிரி ஆளையே வெட்ட முடிஞ்சதுன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? அந்த தேவடியா பையனுக்கு ஒரு அப்பா இருப்பான் வினோத். நீ அந்த ஸ்கெச்சஸை டெல்லி, பஞ்சாப், ஹரியானான்னு எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வை. சரிங்க சார், சரி. ம், என்ன சார்ஜ் போடட்டும் சார்? செக்ஷன் 302 போடு. சார், இன்னைக்கு ராத்திரி உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுமா? எங்க நிம்மதியாக தூங்குறதுன்றது 2 இடத்துல தான். ஒன்று அம்மா வயிற்றுல, இன்னொன்று சுடுகாட்டில். லைட்டர்.